ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த மனசனுடைய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய 10 காரணிகளில் 3வது காரணியாக இருக்கக்கூடியது மக்கள், பிரஜாக அப்படின்னு சொல்கிறார். நாம் எந்த விதமான ஜனங்களோட பழகிறோமோ, யார் யாரோட நாம் சம்பந்தம் வச்சுக்கிறோமோ, நட்போ அல்லது உறவோ யாரோட நமக்கு இருக்கோ, நாம் பழகக்கூடிய சமூகம் இது எல்லாம் எப்படி இருக்கோ அதன் பொருட்டு நம்ம மனசு அப்படிங்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அதாவது ஒருவன் வளர்ந்த குடும்பம், அவனுடைய சமூகம், சமூகத்தினுடைய நெறி, சமூகத்தினுடைய நடத்தை, இது எல்லாம் ஒரு மனிதனுடைய குணம், அதாவது எண்ணங்கள் சுபாவத்திற்கு அடித்தளம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நல்ல மரபில் பிறந்தவன் உண்மை, பாசம், தர்மம் இது எல்லாம் கற்றுக்கிறான். அதர்ம மரபில் பிறந்தவன் பொய், பேராசை, கோபம் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறான். அப்போது ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுதே அப்பா அம்மா கிட்ட உண்மையையும் பாசத்தையும் தர்மத்தையும் பார்க்குறவன் அது போலயே வளர்றான். அப்பா அம்மா ஒருத்தருக்கொத்த சண்டை போட்டுக்கிறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, பேராசைப்படுறது, பொய் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய குழந்தை அவன் இதையே உட்கொள்கிறான். அவனுக்கு தெரியாமையே அந்த தாட்ஸ் அவனை டாமினேட் பண்ணும், மேலோங்கி இருக்கும், அவனை ரூல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரொம்ப பிரசித்தமாக உலகத்திலேயே சொல்கிறது உண்டு, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சகவாசம் எப்படி இருக்கோ அது போல தானே நம்ம எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உலகத்தில். அதனால் சத்சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதே நல்லவர்களோட பழகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போது நாம் எப்படி முதல்ல படிப்பை தூய்மையாக வச்சுக்கிறோமோ அதுபோல் நாம் ஆகாரத்தை தூய்மையாக வச்சுக்கணும். ஆகாரம் எப்படி தூய்மையாக வச்சுக்கிறோமோ அதுபோல் பழகக்கூடிய மனிதர்களை, நல்ல மனிதர்களோட நாம் நல்ல சரௌண்டிங்கில் பழகணும், வாழணும் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். இதனாலேயும் நம்ம மனசில் பெரிய தாக்கம். ஒருவன் ஒரு நல்ல ஒரு மகானோட பழகின்றே இருக்கான் அப்படின்னு சொன்னால் தன்னறியாமல் அவனிடத்துல நல்ல ஒழுக்கம், குணங்கள்லாம் தானாக வரும். அதை நாம் பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஜனங்களை இந்த சொசைட்டியில் பகவான் வச்சுருக்கிறதே இதை பயன்படுத்தி கொண்டு மேம்படுறதுக்காகத்தான். அந்த மாதிரி நல்ல பிரஜைகளை, நல்ல மனிதர்களோடு நாம் பழகி நம்மளுடைய குணங்களை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது 3வது காரணி. ஸோ நாம் இதுலேயும் கவனத்தோடு இருக்கணும்.